நேற்றைய கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அத்தனை, அதாவது டெல்லி சுல்தானோட அத்தனை வம்சமும் பார்த்தோம். ஐ மீன் அடிமை வம்சம், அதுக்கடுத்து கில்ஜி வம்சம், அதுக்கடுத்து துக்ளக் வம்சம், சையது வம்சம், அதுக்கடுத்து லோடி வம்சம். இந்த மாதிரி 5 வம்சங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த 5 வம்சங்களில் அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய இலக்கியம், அவங்களோட கட்டிடக்கலை, அவங்களுடைய மதம் சார்ந்த கொள்கைகள், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸ். இல்லை, நம்ம அலாவுதீன் கில்ஜி யாரார நம்ம வந்து இது பண்ணார் அப்படின்னா, அமீர் குஸ்ரு, அப்புறம் வந்து அமீர் கஷ்யம், இவங்க 2 பிரதர்ஸ் தான். இவங்க 2 பேர்த்தையுமே வந்து ஆதரிச்சிருப்பாரு. அதில் அமீர் குஸ்ரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 9 வானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பார். அந்த நூலில் அமீர் குஸ்ரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் இந்தியன், நான் ஒரு இந்துஸ்தானியன் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் என்று சொல்லியிருப்பார் அமீர் குஸ்ரு. நூல் பேர் என்ன? 9 வானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சூபிய துறவி இருந்தார், அவர் பேர் நிஜாமுதீன் அவுலியா. அவருடைய தொகுப்பு வந்து அமீர் கசன் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு நூலாக எழுதியிருப்பார். அது பேர் பவாய்துல் பவாய். பவாய்துல் பவாய் சொல்லுவாங்க, பவாய்துல் பவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை ஏற்றிருப்பார். அது யாரோட தொகுப்பு அப்படின்னா, சூபிய துறவி நிஜாமுதீன் அவுலியா அவரோட தொகுப்பு தான் பவாய்துல் பவாய் என்னும் தொகுப்பில் அவர் எழுதியிருப்பார். எழுதிய பேர் அமீர் கஷன். யார்? அமீர் குஸ்ருவோடைய பிரதர். அமீர் குஸ்ரு யார்? இந்தியாவின் கிளி. ஓகேவா? இந்தியாவின் கிளி அணி சொல்லப்படுறார். அதுக்கடுத்து உள்ள நூல் பேர் என்னென்னா, ஒரு கிளி நூல் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தமிழில் இருந்து சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீக மொழிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அந்த கிளி நூலுக்கு வந்து தமிழில் என்ன பேர் அப்படின்னா துதி நமக அப்படின்னு சொல்லுவாங்க. துதி நமக அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி நூல், துதி நமக, சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அல்பெருனின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று அறிஞர் இருந்தால் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அந்த அல்பெரின் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு நூல் ஏற்றிருப்பார். அந்த நூல் பேர் வந்து கிதாப் உல் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதுக்கடுத்து இவங்க காலத்தில் சைன விலாசம்னு சொல்லிட்டு ஒரு நூல் பேர் பெற்ற நூலாக இருந்துச்சு. சைன விலாஸ் முழுக்க எதை பற்றி பேசும் அப்படின்னா, அந்த கதைக்களம் முழுமையுமே எதை நோக்கி நகரும் அப்படின்னா, நம்முடைய அதாவது காஷ்மீருடைய வாழ்க்கை வரலாறு, காஷ்மீர் மக்களுடைய இயற்கை வளம், காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கை பற்றிய படிப்பினை போன்றவையெல்லாம் சேர்ந்து அது வந்து நகரும். அந்த அந்த கதைக்களம் நகர்வு அப்படியே ஒரு தத்துவமாக ஒரு நூலாக ஏற்றிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சைன விலாசம்னு சொல்லுவாங்க. அந்த சைன விலாஸ் நூலை ஏற்றின ஒரு பேர் பட்டவதாரா. என்ன பேருங்க? பட்டவதாரான்னு சொல்லிட்டு ஏற்றிருப்பாங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து ஷாநாமா அப்படிங்கிற ஒரு நூல் ஏற்றப்பட்டிருக்கும். அந்த ஷாநாமா அந்த நூலை ஏற்றின ஒரு பேர் வந்து பீர்தௌசி. அது ஆக்சுவலாக இது வந்து பாமினி சுல்தானில் வரும், நம்ம படிப்போம். பட் இருந்தாலும் இது சமகாலத்தினால நம்ம இந்த இதையும் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நூலோட பேர் என்னங்க? ஷாநாமா. அதை ஏற்றியவர் பேர் என்னங்க? பீர்தௌசி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிருக்காரு. ஓகேங்களா? இந்த 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 சூழ்நிலையில் பரானி இருக்கார் இல்லையா? பரானியை வந்து நம்ம பரானின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வரலாற்றறிஞர் படித்தோம் இல்லையா? யார்? நம்முடைய இவரை பார்த்து, முகமது பின் துக்ளக்கை பார்த்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஒருத்தர் சொன்னார் இல்லையா? அந்த நபர் வந்து அது பெரோசா துக்ளக் இருக்கார் இல்லையா? பெரோசா துக்ளக் கூட நல்ல க்ளோஸ். ஓகேவா? இவர் வந்து பெரோசா துக்ளக்கை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது எது நூல்னா பதுக் இ பெரோசாகி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. யாரை பற்றி அப்படின்னா பெரோசா துக்ளக். பெரோசா துக்ளக்கை ரொம்ப பிடிக்கும் யாருக்கு அப்படின்னா பரானிக்கு என்ன பிடிக்கும்? பெரோசா துக்ளக் பிடிக்கும். ஏன் பெரோசா துக்ளக் பிடிக்கும்னா, பெரோசா துக்ளக் வந்து தன்னுடைய அந்த நம்முடைய அந்த இஸ்லாம் மதத்தின் மேல் அதிக பற்று கொண்டவர். ஓகேவா? ஸோ அதனால் வந்து மதப்பற்றின் காரணமாக பெரோசா துக்ளக்கை வந்து பரானிக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் பேரில் வந்து அதனால தான் யாரை பற்றியும் நூல் அவர் எழுதலை. தன்னை ஆதரித்த அலாவுதீன் கில்ஜி பேரில் கூட எழுதலை. ஆனால் அலாவுதீன் கில்ஜிங்கிறேன், ஆதரித்த முகமது பின் துக்ளக்கின் பேர் கூட எழுதலை. ஆனால் யார் எழுதியிருக்காரு? பெரோசா துக்ளக் பேரில் எழுதியிருக்காரு. அந்நூலோட பேர் தான் ஏன்னா பதுகத் இ பெரோசாகி அப்படிங்கிற நூலை அவர் இயற்றியிருக்காரு நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ இதான் வந்து அதுக்கடுத்து நம்ம ஒரு கல்வெட்டை பற்றி பார்க்கணும். அது பால பாகுபலி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட செவ்வியல் கல்வெட்டு. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட செவ்வியல் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பால பாகுபலி கல்வெட்டு எதை பற்றி பேசுதுன்னா, நம்முடைய பால்பனுடைய ஆட்சியுடைய அருமையை பற்றி பேசுது. பால்பன் சிறப்பாக ஆட்சி செய்கிறார், ஆகவே மக்கள் அனைவரும் நிம்மதியாக பால்பன் என்ற சுல்தான் நன்றாக ஆட்சி புரிகிறார், ஆகவே மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கின்றனர். அதன் பொருட்டு நம்முடைய இந்து கடவுளாகிய நம்முடைய
பெருமாள் ஆர் விஷ்ணு ஆர் விஷ்ணு அவர்கள் பார்க்கடலில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறுவது போல் அந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டிடக்கலை. இவங்களுடைய கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் என்ன கட்டிடக்கலை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தோ சரசானிக் கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க. இந்தோ சரசானிக்னா வேற ஒன்றும் இல்லை, இந்தோ பசிபிக் இந்தோ பசிபிக் சாரி பாரசீக கட்டிடக்கலை. ஓகேவா? இந்தோ சரசானிக்னா இந்தோ பாரசீக கட்டிடக்கலை. ஓகேவா? பாரசீகம் இன்னும் இந்தியாவும் சேர்ந்த கட்டிடக்கலைக்கு பேர் என்னது? இந்தோ பாரசீக கட்டிடக்கலை. ஓகேவா? நிறைய கட்டிடக்கலை இருக்கு. ஓகேவா? அதில் இந்தோ சரசானி கட்டிடக்கலைனாலும் இந்தோ பாரசீக கட்டிடக்கலைனாலும் ஒன்று தான். அதுதான் வந்து இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து நமக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா குப்தின் ஐபக் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டெல்லியில் கூவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு இதை கட்டினார். அதாவது ஒரு மசூதியை கட்டியிருப்பார். அந்த மசூதிக்கு ஒரு வாயில் இருக்கும், பேர் அலைதல் வாசா. அந்த அலைதல் வாசாவை கட்டியவர் யார் அப்படின்னா நம்முடைய அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அலைதல் வாசாவை கட்டியிருப்பார். இந்த அலைதல் வாசா எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய குப்துதீன் ஐபக் கட்டிய அந்த அந்த மசூதி இருக்கு இல்லையா, குவத்துல் இஸ்லாம் மஜித் அப்படின்னு ஒரு மசூதி கட்டினார் இல்லையா, அந்த மசூதியோட வாயிலுக்கு பேர் தான் புரந்தர் வாசா. அதை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு குதுப் மினாரை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம் குதுப் மினாரை கட்டினவர் குப்துதீன் ஐபக். அதை கட்ட ஆரம்பித்தவர் குப்துதீன் ஐபக், கட்டி முடித்தவர் இல்துட்மிஷ். அதை பராமத்து பணி செய்தவர் யார் அப்படின்னா பெரோசா துக்ளக். ஓகேங்களா? பெரோசா துக்ளக் தான் பராமத்து பணி செஞ்சிருப்பார். அவரோட கைட்டை கொஞ்சம் கூட்டியிருப்பார். அவங்க கட்டி முடிக்கும் போது அரௌண்டு 71.5 மீட்டர் இருந்திருக்கும். இல்துட்மிஷ் கட்டி முடிக்கும் போது பழுது பார்க்கும்போது கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தோன்னா 74 மீட்டர் அளவில் அதனுடைய ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடனம் இசை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இந்த நடனம் இசை பற்றி பார்க்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க காலத்தில் சூபிய இசை நல்லா பெயர் பெற்று விளங்குச்சு. சூபிய இசையில் பீர்போதன் என்ற ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் இவங்க காலத்தில் எழுந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்திய இசை தான் உலகில் சிறந்த இசை, இந்துஸ்தானிய இசை தான் உலகில் சிறந்த இசை என்று கூறிய அறிஞர் பெயர் என்ன பெயர் அப்படின்னா அமீர் குஸ்ரு இந்தியாவை பற்றி இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறேன்னு சொல்றாரு. இந்திய இசை தான் உலகத்திலே சிறந்த இந்திய இசை தான் உலகத்திலேயே சிறந்த இசை என்றும் கூட அவர் சொல்றாரு. ஓகேவா? இந்திய இசை, இந்துஸ்தானிய இசை தான் உலகத்திலேயே சிறந்த இசை என்று கூறுகிறார். ரைட்? பெரோசா துக்ளக் காலத்தில் யார் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நூல் ராக தர்பன் சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும். அது சமஸ்கிருத மொழியில் இருக்கும். அந்த நூலை பாரசீக மொழிக்கு என்ன செய்வாங்க, மொழிபெயர்ப்பாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, நம்ம ஜலாலுதீன் கில்ஜி, கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் கில்ஜி, அவருடைய அவையில் 2 பேர் இருப்பானுங்க. 2 முக்கியமான ஆள் இருப்பாங்க. ஒரு ஆள் இசைக்கும் ஒரு ஆள் நடனத்துக்கும் புகழ் பெற்றவர். இசைக்கு புகழ் பெற்ற நூர்காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நூர்காட்டன் என்ற இசை வல்லுநரும். ஓகேவா? நூர்காட்டன் நுசரத் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சொல்லலாம். நுசரத் ஆர் நுசரத் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் இருந்திருப்பாரு. அதே மாதிரி அந்த பக்கத்து மீர் அப்ரோஸ் சொல்லுவாங்க. மீர் அப்ரோஸ்